அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். கல்லை பெண்ணாக்கிய ராமர், இதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஒரு அழகான பெண் அகலிகை. இந்த அகலிகை அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே அழகான பெண் அப்படிங்கிறது தான். இவங்க ரொம்ப அழகாக இருந்ததுனால தேவர்களும் அசுரர்களும் இவங்க மேலே ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதில் இந்திரனும் கௌதம முனிவரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இதை பிரம்மன்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னது பிரம்மன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தை 3 தடவை யார் சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அகலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்திரன் என்ன பண்ணுறாரு, கிளம்பி சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டார். கௌதம முனிவர் யோசிச்சுட்டு இருக்கப்ப நாரதர் அங்கே வர்றாரு. 2 தலையுடைய பசுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்தீங்கன்னாலே இந்த உலகத்தை சுற்றி வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறப்ப, அதே மாதிரி கௌதம முனிவரும் 2 தலையுடைய பசுவை பார்க்குறாரு. ஒரு பசு கன்று ஈன்றுகிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் இவர் 3 தடவை சுற்றி வந்துட்டு போய் பிரம்மன்கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனும் அகலிகையவே திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. இது இந்திரன் இப்போ திரும்பி வர்றப்ப அவருக்கு அகலிகைக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் அவரால் அதை தாங்க முடியலை. அகலிகை மேலே ஆசை குறையலை. உடனே என்ன பண்ணார்னா, கௌதம முனிவர் இல்லாத சமயமாக பார்த்து இவர் கௌதம முனிவர் மாதிரி மாறி அகலிகை வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு கௌதம முனிவர் வெளியில் போயிருந்தவர் திரும்ப வர்றாரு. 2 பேரும் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இங்கே ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் யூகிச்சிட்டார். உடனே அகலிகையை கல்லாய் போவாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. அப்போ அகலிகை பல வருஷமாக கல்லாவே இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ராமரும் விஸ்வாமித்திரரும் அந்த பக்கமாக வர்றாங்க. இந்த இடம் ஏன் இப்படி இருக்குது, அந்த கல்லு மேலே மட்டும் எப்படி ஒரு துளசி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ விஸ்வாமித்திரர் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராமரோட திருவடிகளை போய் அங்கே வைக்கிறாரு. வச்சதுமே அவங்க அகலிகை பெண்ணாக மாறி வர்றாங்க. ராமரோட திருவடிகளை தொட்டு வணங்குறாங்க. ராமரோட திருவடிகளில் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே நம்ம சமர்ப்பிச்சிட்டோன்னா அவர் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். நன்றி, வணக்கம்.